துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் இயேசுவை பார்த்து பேய் என்று அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இங்கு சீடர்கள் பல்வேறு அச்சங்களினாலும் துன்பங்களினாலும் பயப்படுகிற, அச்சப்படுகிற மனித குலத்தின் அடையாளமாக சீடர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். மனித வாழ்வென்பது பிரச்சனைகளும் துன்பங்களும் அச்சமும் பயமும் பின்றி பிணைந்த ஒரு ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மிலே சிலருக்கு விலங்குகளை பார்த்தால் பயம், சிலருக்கு எதிர்காலத்தை நினைத்து பயம், சிலருக்கு இறப்பை நினைத்து பயந்து ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறோம். சிலருக்கு அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன பேசிவிடுவார்கள் என்கிற ஒரு பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் என்று பலவிதமான பயமும் குழப்பமும் அச்சமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து இறைமகன் இயேசு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே மிக அழகான ஒரு முரண்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. கரையினுடைய ஒரு பகுதியிலே இயேசு தனியாக இருக்கிறார், ஆனால் அவள் அச்சப்படாமல் பயப்படாமல் இருக்கிறார். கடலின் நடுவிலே படகிலே சீடர்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியானது மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு இறைவனுடன் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றிருந்தார். இறைவனோடு இயேசு கொண்டிருந்த அந்த ஜெப அனுபவம் தான் அவருடைய வாழ்விலே எந்த நிகழ்விற்கும் அவர் அச்சப்படாமல் பயப்படாமல் இருந்ததற்கு காரணமாக அமைகிறது. இந்த நிகழ்வானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் பாடமும் இதுவாக தான் இருக்கிறது. என் மகனே, என் மகளே, உன் வாழ்வின் வருகிற எந்த துன்பத்திற்கும் நீ அச்சப்படாதே, துன்பப்படாதே, கலங்காதே. இறைவனோடு நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவானது, இறைவனோடு நீ மேற்கொள்ளக்கூடிய அந்த ஜெப உறவானது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீ அச்சப்படாமல் இருப்பதற்கு வழி செய்யும் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை கொடுக்கிறது. இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்ற இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது நம் வாழ்வில் எந்த நிலையிலும் நாம் அச்சப்படாமல் வாழ முடியும். இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விருப்பம்தான் வேலனாய் இவ்வுலகிலே மனிதனாய் பிறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருளை கொண்டு அகற்ற முடியாது. ஒரு அறையில் இருக்கிற இருளை இன்னொரு இருளை கொண்டு அந்த அறையில் உள்ள இருளை அகற்ற முடியாது. மாறாக ஒரு இருளாக இருக்கிற அறையிலே வெளிச்சத்தை ஒளியை கொண்டு செல்கிற பொழுது அந்த அறை முழுவதுமாய் ஒளிமயமானதாக மாற்ற முடியும். நம்முடைய வாழ்விலே இருள் என்கிற அச்சமும், இருள் என்கிற பிரச்சனைகளும், இருள் என்கிற குழப்பங்களும் இருக்கிற பொழுது இன்னொரு அச்சமோ, இன்னொரு குழப்பமோ, இன்னொரு பிரச்சனையோ அதற்கு தீர்வாக முடியாது. மாறாக ஒளி என்கிற இறைமகன் இயேசுவும் இறைவனின் பிரசன்னமும் தான் நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்ற முடியும். ஆகவே ஒளிமயமான இறைவனின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கான ஒரு சிறப்பு அழைத்தல் தான் இந்த தெய்வீக திருப்பலி. இந்த தெய்வீக திருப்பலியிலிருந்து பகிரப்படுகிற இறை வார்த்தையும், தெய்வீக திருப்பலியிலிருந்து பகிரப்படுகிற இயேசுவினுடைய திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை ஒவ்வொரு நாளும் என் மகனே, என் மகளே, உன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உன்னோடு நான் இருக்கிறேன்,
அந்த துணிவை தருகிற வார்த்தைகளாக, அச்சம் நீக்குகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அத்தகைய இம்மானுவேலனை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் உணர்ந்து கொள்ள வரம் வேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.